உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தில் ராகு பகவான், 4வது இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், இந்த 4 கிரகங்களும் மேனத்தில். 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகளால் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்குமா? தனுசு ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த கிரக அடைவுகள் 100க்கு 90% சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மாதத்தில் அனுபவிக்க போகிறீர்கள். ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு நாள் வந்தாவே போதும். பல வருட கஷ்டங்களை கண்டிப்பாக அது தீர்த்து வைக்கும். இந்த விஷயம் நான் ஏன் சொல்றதுக்கு வந்தேன் அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரக அடைவுகள் அற்புதமாக இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ராசிநாதன் யாருங்க? குரு பகவான். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுக்கும். ஆனா இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்து அந்த குரு பகவான் எங்கே எங்கே பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அதாவது 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 4ல் இருக்கிறாங்க. இது குருவுடைய வீட்டில் மேனத்தில். அதே சமயத்தில் 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் 4ல் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் 10ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் 4ல். இந்த கிரகங்கள் எல்லாமே குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும், அதே குரு பகவான் குருவுடைய வீட்டை தனுசை 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான டைம். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய வீட்டில் மேனத்தில். அப்ப அந்த மேனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராஜகிரகம், நவகிரகங்களின் அரசன். அப்ப அவங்க பார்த்தீங்கன்னா மேனத்தில் இருக்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த காரியங்கள் எப்படி எப்படியெல்லாம் தடைகள் பட்டதோ அந்த தடைகள் பட்ட அந்த காரியங்களை இந்த சூரிய பகவான் முடித்து கொடுப்பார். வேலையில ரிஸ்கா, வேலையிலேயே தடையா, இல்லைன்னா பிசினஸ்ல தடையா, ஒரு இன்ட்ரிக்கு போறதுக்கு தடுங்கலாச்சா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடைகளை உங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. அத்தனை தடைகளுக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு அந்த தடைகளை முறித்து கொடுப்பார். அது மட்டும் இல்லைங்க, அந்த சூரியனும் புதனும் இணைந்து
புதாதித்ய யோகத்தோடு நல்ல திருப்தியா இருக்கிறாங்க. 2. அதே சமயத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இடம் வாங்குவீங்க, இல்லைன்னா வீட்டை வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா ஏதாவது தோட்டம் வாங்குவீங்க, இல்லைன்னா ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி போடுவீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு இடம் அமையல, வீடு கட்ட முடியல, அவங்க வாழ்க்கையில காசு பணம் வச்சுட்டுமே ஒரு சொத்தை சேர்த்துக்கொண்டு நினைச்சாங்க, சேர்த்த முடியல. இந்த பீரியட்ல அது எல்லாமே நடக்கும். அது போக இப்ப அவங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது குடும்ப ரீதியாக மனச்சிக்கலையும் மன குழப்பத்தையும் உங்களுக்கு எதையுமே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும். இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, ஏதாவது ரூபத்தில் எரிஞ்சு விழுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் வீட்டில் காட்டுவீங்க. அப்போ அது மனைவிக்கு பிடிக்காது. மனைவியும் இப்போ ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு. அப்போ இதனால என்னன்னா உங்க குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை ஆயிரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பொண்டாட்டியுடைய அப்பா அம்மாவை பற்றி பேசுவாங்க, இல்லை புருஷனுடைய அப்பா அம்மாவை பற்றி பொண்டாட்டி பேசும். இதன் மூலியமாக கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும். அதே சமயத்தில் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி நல்லா இருந்துட்டாலுமே கணவன் மனைவியுடைய அப்பா அம்மாக்கா அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, நல்ல புரிதல் இருக்காது. இதனாலேயே இவங்களுக்குள்ள சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 11ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இப்ப இருக்கிறாங்க. இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண காலகட்டத்தை உருவாக்கி கொடுப்பார். அந்த குரு பகவான் ராசியவே பார்த்து ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்த்து ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால தனுசு ராசியில பிறந்தவர்கள் தாராளமாக மாப்பிள்ளை பார்க்கலாம், பொண்ணு பார்க்கலாம், நல்ல முடிவை எடுக்கலாம். அப்ப அந்த முடிவு இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒன்று சேருவதற்குண்டான ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அது போக எக்ஸாம் எழுதுறவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, குரூப் ஏ எக்ஸாம் எழுதுறவங்க தாராளமாக எழுதலாம். அப்படி எழுதினாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், இந்த காலேஜுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க, அந்த முடிவும் ஒர்க் அவுட் ஆகும். அதுபோக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க காதல் கல்யாணம் நாங்கள் செய்யலாமா, நாங்கள் செய்வதற்கு வீட்டில் ஒத்துக்குவாங்களா, நாங்கள் போய் இப்போ வீட்டில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வீட்டில் போய் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து கொஞ்சம் சில தடைகள் அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். இப்போ தனுசு ராசி நேயர்களே, நிறைய பேர் குழப்பத்திலையும் இருக்கிறீங்க, கொண்டாட்டத்திலையும் இருக்கிறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இவங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாதவர்கள் அவங்களுடைய ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதை நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். விருப்பம் இருந்தால் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவங்க ஜாதகத்தையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.